அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல விஷ்ணு பகவானோட ஒரு அவதாரங்களோட கதைகளையும் பாட்காஸ்டா போட்டுக்கிட்டு வரோம். நீங்க அதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக விஷ்ணு பகவானின் அவதாரங்கள் அப்படிங்கிற பேர்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல போய் பாருங்க. சரி, இன்னைக்கு பாட்காஸ்ட்ல நம்ம விஷ்ணு பகவானோட இரண்டாவது அவதாரமான கூர்ம அவதாரம் பத்தி தான் பார்க்க போறோம். கூர்ம அப்படின்னா ஆமைன்னு அர்த்தம். சத்திய யுகத்துல அத்ரி முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரோட மனைவி பேரு அனசூயா. அவங்களுக்கு தத்தாத்ரேயன் அப்படிங்கிற ஒரு ஆண் பிள்ளை இருந்தான். அதுக்கப்புறமா அனசூயா 2வது குழந்தைக்கு கருவுற்றாங்க. அந்த கருவுல இருந்த சிசுவோட பேரு துர்வாசன். அவங்க கருவுற்று சரியா 7வது நாள் என்ன நடந்துச்சுன்னா, கேகயன் அப்படின்னு ஒரு கொடிய அரக்கன் இருந்தான். அவன் நெருப்பே உருவமா கொண்டவன். அவன் தத்தாத்ரேயனை சாப்பிட்றதுக்காக விரட்டிட்டு வந்தான். அதை பார்த்த உடனே அனசூயா என் பிள்ளைய காப்பாத்துங்க அப்படின்னு கத்துனாங்க. இந்த குரல் அவங்க வயிற்றுல கருவா இருந்த துர்வாசனுக்கு கேட்டுச்சு. உடனே துர்வாசன் பிறந்துட்டான். அதாவது கருவுற்று 7வது நாளே தன் அண்ணனை காப்பாத்தணுன்றதுக்காக துர்வாசன் பிறந்துட்டான். பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா துர்வாசன் அந்த அரக்கனை நோக்கி முறைச்சு பார்த்தாரு. அந்த பார்வையிலேயே நெருப்பு வடிவா இருந்த அந்த அரக்கன் தண்ணியா மாறி அழிஞ்சு போயிட்டான். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, துர்வாசனோட கோபத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. அதுக்கப்புறமா பல வருஷங்கள் கழிஞ்சது. துர்வாசன் வளர்ந்து பெரியாளாகி துர்வாச முனிவர் ஆனா. அதுக்கப்புறமா துர்வாச முனிவர் விஷ்ணு பகவானையும் லக்ஷ்மி தேவியையும் தரிசிக்கிறதுக்காக ஒரு முறை வைகுண்டம் போனாரு. அப்போ போற வழியில எதிரில இருந்து ஒரு இளம் பெண் மாலையோட வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க துர்வாச முனிவரை பார்த்த உடனே வணங்கிட்டு, இந்த மாலைய லக்ஷ்மி தேவி எனக்கு கொடுத்தாங்க. இவ்வளவு தெய்வீக தன்மை வாய்ந்த இந்த மாலை ஒரு சாதாரண பெண்ணான என்கிட்ட இருக்கிறத விட பெரிய முனிவரான உங்ககிட்ட இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலைய துர்வாச முனிவர்கிட்ட கொடுத்தாங்க. துர்வாச முனிவரும் அந்த மாலையை வாங்கிட்டு வைகுண்டம் நோக்கி போனாரு. வைகுண்டம் போய் விஷ்ணு பகவானையும் லக்ஷ்மி தேவியையும் தரிசிச்சுட்டு திரும்பி வந்தாரு. வரும்போது அவருக்கு அந்த மாலையை கொண்டு போய் இந்திரன் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால அதுக்கப்புறமா இந்திரலோகம் கிளம்பி போனாரு. அங்க பாத்தீங்கன்னா இந்திரன் ஐராவதம்னு சொல்லப்படுற வெள்ளை யானை மேல உட்கார்ந்துருந்தாரு. முதல்ல இந்திரன் அப்படிங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரு தேவர்களோட தலைவர். அதுக்கப்புறம் இந்திரன் ரொம்ப செல்வ செழிப்போடு வாழக்கூடியவர். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட காமதேனுன்னு சொல்லப்படுற ஒரு பசு இருந்தது. அந்த பசு கேட்கிற செல்வத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதுக்கப்புறமா கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மரம் இருந்தது. அந்த மரம் நம்ம நினைக்கிற செல்வத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஸோ இந்த அளவுக்கு செல்வ செழிப்பா வாழக்கூடியவர் தான் இந்திரன். அதுக்கப்புறம் இந்திரன் என்னைக்குமே இளமையாவே இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட இந்திரன் கிட்ட கொண்டு போய் துர்வாச முனிவர் அந்த மாலையை கொடுத்தாரு. ஆனா ஏற்கனவே செல்வ செழிப்போட வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இந்திரனுக்கு அந்த மாலையோட அருமை புரியல. அவர் என்ன பண்ணாருன்னா அந்த மாலையை வாங்கி அவரோட யானைக்கு மேல வச்சாரு. அப்போ மாலை தவறுதலா கீழே விழுந்துருச்சு. ஐராவதம்னு சொல்லப்படுற யானை தெரியாம அந்த மாலையை மிதிச்சிருச்சு. இதை பார்த்த உடனே துர்வாச முனிவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. விஷ்ணு பகவானும் லக்ஷ்மி தேவியும் கொடுத்த அந்த மாலையை நீ உதாசீனப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி இந்திரனும் தேவர்களும் அவங்க இளமையை இழந்துருவாங்க, முதியவர்கள் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்துருவாங்க. அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற சக்திகளையும் இழந்துருவாங்க அப்படின்னு சாபம் விட்டுட்டு துர்வாச முனிவர் போயிட்டாரு. அவர் சொன்னது எல்லாமே நடந்தது. அதுக்கப்புறமா தேவர்கள் வலிமை இழந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி அசுரர்களோட காதுகளுக்கு போச்சு. அசுரர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவர்களோட எதிரிகள். அதனால அசுரர்கள் எல்லாரும் கிளம்பி தேவர்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. தேவர்கள் அவங்க இளமையையும் சக்தியையும் இழந்துட்டதுனால அவங்களால திருப்பி தாக்க முடியல. அதனால அவங்க ஓடி போய் பிரம்மதேவர் கிட்ட ஆதரவு கேட்டாங்க. அப்போ பிரம்மதேவன், எனக்கு இந்த சாபத்தை நீக்கிற அளவுக்கு சக்தி கிடையாது, நீங்க விஷ்ணு பகவானை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா இந்திரன் தேவர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போய் விஷ்ணு பகவானை சந்திச்சு சாப விமோச்சனம் கேட்டாரு. விஷ்ணு பகவான் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு இந்த சாபத்துல இருந்து விமோச்சனம் கிடைக்கணும்னா நீங்க திருப்பார்கடலை கடையணும்.
அப்படி கடைஞ்சிங்கன்னா நீங்க இழந்த சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறமா கடைசியில உங்களுக்கு அமிர்தம் கிடைக்கும். அந்த அமிர்தத்தை பருகுனீங்க அப்படின்னா நீங்க இழந்த அந்த இளமையும் சக்தியும் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இது இந்திரனுக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா பால் ஒரு சின்ன சட்டியில இருந்ததுன்னா அதை சுலபமா கடைஞ்சிடலாம். ஆனா திருப்பார்கடலை எப்படி கடைய முடியும் அப்படின்னு நினைச்சாரு. இத விஷ்ணு பகவான் கிட்டவும் கேட்டாரு. அதுக்கு விஷ்ணு பகவான் என்ன சொன்னாருன்னா, மந்திர மலை அப்படின்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலையை பெயர்த்து எடுத்துட்டு வந்து கடல்ல வச்சு அதை மத்தா பயன்படுத்துங்க. அதுக்கப்புறமா அதுக்கு பெரிய கயிறு தேவை இல்லையா, அதுக்காக வாசுகி அப்படிங்கிற பாம்பை பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் தேவர்களால மட்டும் இந்த திருப்பார்கடலை கடைய முடியாது, அதுக்கு இன்னும் நிறைய ஆட்கள் தேவைப்படுவாங்க. அதனால அசுரர்களையும் உங்க கூட சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா அவர் சொன்ன மாதிரியே இந்திரன் முதல்ல அசுரர்களை போய் சந்திச்சாரு. அவங்க கிட்ட கிடைக்கிற அமிர்தத்துல பாதி பாதியா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அதனால அசுரர்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தேவர்களும் அசுரர்களும் ஒன்னா சேர்ந்து மந்திர மலைய பெயர்த்து எடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவங்களால அந்த மந்திர மலையை தூக்க முடியல. அப்போ விஷ்ணு பகவான் என்ன பண்ணாருன்னா கருடரை அனுப்புனாரு. கருடர் அந்த மந்திர மலையை தூக்கி அவரோட முதுகுல வச்சாரு. அதுக்கப்புறமா அதை தூக்கிட்டு போய் திருப்பார்கடல்ல இறக்கி வச்சாரு. அதுக்கப்புறம் இந்திரன் வாசுகின்ற பாம்பு கிட்ட போய் உதவி கேட்டாரு. அப்போ கிடைக்கிற அமிர்தத்துல வாசுகிக்கும் பங்கு கொடுக்கறதா சொன்னாரு. அதனால வாசுகி பாம்பும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வாசுகி அந்த மந்திர மலையை சுத்தி ஒரு கயிறு மாதிரி 3 சுத்து சுத்திக்கிட்டாங்க. இப்போ தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து வாசுகி பாம்பை பிடிச்சு திருப்பார்கடலை கடைய ஆரம்பிச்சாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா தேவர்கள் வாசுகி பாம்போட தலைப்பகுதியை பிடிச்சிருந்தாங்க, அசுரர்கள் வால் பகுதியை பிடிச்சிருந்தாங்க. ஆனா இது அசுரர்களுக்கு கௌரவ குறைச்சலா இருந்தது. அதனால தேவர்கள் வால் பக்கத்தையும் அசுரர்கள் தலைப்பக்கத்தையும் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு விஷ்ணு பகவானும் சம்மதம் சொன்னாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சுன்னா வலி தாங்க முடியாததுனால வாசுகி பாம்பு நெருப்ப கக்கிச்சு. அது தலைக்கு பக்கத்திலே இருந்ததுனால அசுரர்கள் மேல பட்டுது. அசுரர்கள் பெரிய பாதிப்புக்கு உள்ளானாங்க. ஆனா வால் பகுதியில இருந்ததுனால தேவர்களுக்கு எதுவுமே ஆகல. அதுக்கப்புறமா இப்படியே பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு கடைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திருப்பார்கடல் பொங்க ஆரம்பிச்சுது. அதனால மந்திரமலை கடலுக்கு அடியில கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிச்சுது. அப்போ விஷ்ணு பகவான் என்ன பண்ணாருன்னா ஒரு பெரிய ராட்சச ஆமை அவதாரம் எடுத்தாரு. அதை தான் நம்ம கூர்ம அவதாரம் அப்படின்னு சொல்றோம். அப்போ விஷ்ணு பகவான் திருப்பார்கடலுக்கு அடியில போய் அந்த மந்திர மலைய தன்னோட முதுகுல தாங்கிக்கிட்டு அந்த மலை மூழ்காத மாதிரி தூக்கி பிடிச்சாரு. அதுக்கப்புறமா திருப்பார்கடல்ல இருந்து ஆலக்கால விஷம்னு சொல்லப்படுற ஒரு கொடிய விஷம் வெளியாச்சு. அது உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் கொல்லக்கூடிய அளவுக்கு விஷத்தன்மை வாய்ந்தது. அதனால இந்திரனும் தேவர்களும் விஷ்ணு பகவான் கிட்ட இந்த ஆலக்கால விஷத்தை பத்தி முறையிட்டாங்க. ஆனா விஷ்ணு பகவான் என்ன சொன்னாருன்னா பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆலக்கால விஷத்தை அழிக்கணும்னா அது அழிக்கும் கடவுளான சிவபெருமானால தான் முடியும் அப்படின்னு சொன்னாரு. அதனால இந்திரனும் தேவர்களும் சிவபெருமான நினைச்சு வழிபட்டாங்க. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா இந்த ஆலக்கால விஷம் உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் அழிக்கக்கூடியது, அதனால எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் அந்த ஆலக்கால விஷத்தை மொத்தமா அவரே சாப்பிட்டாரு. ஆனா சிவபெருமானுக்கு அந்த விஷத்தினால எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்றதுனால பார்வதி தேவி என்ன பண்ணாங்கன்னா சிவபெருமானோட கழுத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டாங்க. அதனால அந்த ஆலக்கால விஷம் சிவபெருமானோட உடம்புக்குள்ள போகாம கழுத்தோட நின்றுடுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா அவரோட கழுத்து நீல கலர்ல மாறிச்சு. அதனாலதான் சிவபெருமான நீலகண்டர் அப்படின்னு சொல்றாங்க. கண்டம் அப்படிங்கிறதுக்கு கழுத்து அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா திருப்பார்கடலை இன்னும் கடைய கடைய அதுக்குள்ள இருந்து நிறைய செல்வங்கள் வெளியே வந்தது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா காமதேனு பசு வந்தது, அதுக்கப்புறம் கற்பக விருட்சம் மரம் வந்தது, அதுக்கப்புறம் இந்திரனோட ஐராவதம்னு சொல்லக்கூடிய யானை வந்தது. இன்னும் இதே மாதிரி பல செல்வங்கள் வெளியே வந்தது. அதுக்கப்புறமா கடைசியில தன்வந்தரி அப்படின்னு சொல்லப்படுற பகவான் அமிர்த கலசத்தை கையில எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாரு.
அமிர்த கலசத்தை பார்த்த உடனே அசுரர்கள் அதை புடுங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள அதை யார் முதல்ல சாப்பிட்றது அப்படிங்கிற சண்டை வந்தது. அப்போ தேவர்களுக்கு ஒரு பெரிய பயம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அமிர்தம்ங்கிறது சாகா வரம் கொடுக்கக்கூடியது. ஆனா அசுரர்கள் ரொம்ப கொடூரமானவங்க. அதனால அசுரர்கள் அந்த அமிர்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. இதை போய் விஷ்ணு பகவான் கிட்ட முறையிட்டாங்க. அப்போ விஷ்ணு பகவான் என்ன பண்ணாருன்னா, மோகினின்ற ஒரு அழகான இளம் பெண்ணா அவதாரம் எடுத்து அங்க வந்தாரு. அவளை பார்த்த உடனே அசுரர்கள் எல்லாரும் அவளோட அழகுல மயங்கிட்டாங்க. அப்போ மோகினி அசுரர்கள் கிட்ட போயிட்டு அந்த கலசத்தை என்கிட்ட கொடுங்க, நான் எல்லாருக்கும் சமமா பங்கிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா. அசுரர்கள் ஏற்கனவே அவளோட அழகுல மயங்கி இருந்ததுனால எதுவுமே பேசாம அமைதியா அந்த கலசத்தை மோகினி கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா மோகினி எல்லாரையும் வரிசையா உட்கார சொன்னா. முதல் வரிசையில தேவர்களை உட்கார சொன்னா, இரண்டாவது வரிசையில அசுரர்களை உட்கார சொன்னா. அதுக்கப்புறமா கலசத்துல இருந்த அமிர்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து முதல் வரிசையில இருந்த தேவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சா. கடைசியில தேவர்கள் எல்லாருக்கும் அமிர்தத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா கலசம் காலி ஆயிருச்சு. அதனால அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைக்கல. அப்போ மோகினி ரூபத்துல வந்திருந்த விஷ்ணு பகவான் வந்த வேலை முடிஞ்சதுனால மறைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அசுரர்களுக்கு நம்ம ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுது. அதனால ரொம்ப கோபமா தேவர்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அமிர்தத்தை சாப்பிட்டதுனால இந்திரனுக்கும் மற்ற தேவர்களுக்கும் அவங்களோட இளமையும் சக்தியும் திருப்பி கிடைச்சது. அதனால அவங்க பதிலுக்கு தாக்கி அசுரர்களை விரட்டி விட்டாங்க. சரி மக்களே, இதுதான் விஷ்ணு பகவானோட கூர்ம அவதாரத்தோட வரலாறு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்க இதே மாதிரி விஷ்ணு பகவானோட மற்ற அவதாரங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக விஷ்ணு பகவானின் அவதாரங்கள் அப்படிங்கிற பேர்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல போய் செக் பண்ணி பாருங்க. மீண்டும் இன்னொரு பாட்காஸ்ட்ல சந்திக்கலாம். நன்றி.